அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை யூத அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு அளிக்கப்படும் முதல் உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த யூத அறிஞர், சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது உணவு சொர்க்கத்தின் ஓரங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும் காளை மாடு, அவர்களுக்காக அறுக்கப்பட்டு விருந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த யூத அறிஞர் கேட்குறாரு, அதற்கு பின்னர் அவர்கள் எதை அருந்துவார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அங்குள்ள சல்சபீல் என்ற நீரூற்றிலிருந்து அருந்துவார்கள் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த உணவையும் சல்சபீல் என்ற பானத்தையும் அருந்துவதற்கு நமக்கு வாய்ப்பளிப்பானாக. இன்ஷா அல்லாஹ்.